திமுக கூட்டணியில் யாருக்கு எத்தனை தொகுதி? ஸ்டாலின் போடும் கணக்கு என்ன? உத்தேச பட்டியல் இதோ. தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வருகிறது. அந்த வகையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தீவிரமடைந்து வரும் நிலையில் விரைவில் தொகுதி பங்கீடு முடிய உள்ளது. இதன்படி தற்போது வரை தேர்தல் பணியில் முதல் ஆளாக களத்தில் உள்ளது அதிமுக. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்திய அதிமுக, பாஜக, பாமக, அமமுக ஆகிய கட்சிகளை கூட்டணியை உறுதி செய்துள்ளது. இதனையடுத்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி எண்ணிக்கை தொடர்பாக கையெழுத்தாகியுள்ளது. அந்த வகையில் பாஜக 40 முதல் 45 தொகுதிகளை அதிமுகவிடமிருந்து கேட்கிறது. இதில் பாஜகவிற்கு 20 முதல் 25 தொகுதிகளும், உள்ஒதுக்கீடாக அமமுகவிற்கு 8 முதல் 10 தொகுதிகளும், ஜேஜேகே, புதிய நீதி கட்சிகள் தலா 2 தொகுதிகளும், தமாகவிற்கு 4 முதல் 5 தொகுதிகளும், ஜான் பாண்டியனின் தமிழக முன்னேற்ற கழகத்திற்கு 2 தொகுதிகளும், அதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவிற்கு 18 தொகுதிகளும், ஒரு ராஜ்யசபா தொகுதிகளும், புரட்சி பாரதம் கட்சிக்கு 2 தொகுதியிலும் ஒதுக்கப்படும் என தெரிகிறது. அதிமுகவை பொறுத்தவரை குறைந்தது 170 முதல் 180 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது. இதுபோல திமுகவும் குறைந்தது 165 முதல் 170 தொகுதிகளில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் திமுக 173, காங்கிரஸ் 25, விடுதலை சிறுத்தைகள் 6, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6, மதிமுகவிற்கு 6, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 3, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 3, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, தமிழக வாழ்முறை கட்சி, அகில இந்திய பார்வர்டு பிளாக், ஆதி திராவிடர் பேரவைக்கு தலா ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டது. எனவே இந்த முறை திமுக கூட்டணியில் புதிதாக கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் இணைந்துள்ளது. மேலும் புதிதாக எஸ்டிபியும் திமுக கூட்டணியில் இணைய காய் நகர்த்தி வருகிறது. மேலும் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் திமுக கூட்டணியில் இணைவார் என கூறப்படுகிறது. இதேபோல மதில் மேல் பூனையாக தேமுதிக உள்ளது. அதிமுக, திமுக இரு தரப்பிலும் பிரேமலதா பேசி வருகிறார். எனவே எந்த கூட்டணியில் இணைவார் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த நிலையில் திமுக கூட்டணியை பொறுத்தவரை திமுக 165 முதல் 170, காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள், விடுதலை சிறுத்தைகள் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தொகுதியில் எண்ணிக்கை எதிர்பார்க்கிறது. ஆனால் கூடுதல் கட்சிகள் திமுகவிற்கு வந்துள்ளதால் கடந்த முறை ஒதுக்கப்பட்ட 6 தொகுதிகள் அல்லது கூடுதலாக ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளது. இதேபோல 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா 6 தொகுதிகள், மதிமுகவிற்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என தெரிகிறது. கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக இந்த முறை தனி சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. மேலும் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீட் வழங்கப்படவில்லை. கமல்ஹாசனுக்கு ராஜ்யசபா சீட் மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே மக்கள் நீதி மையத்திற்கு இந்த முறை 2 முதல் 4 தொகுதிகளும், முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு 3 தொகுதிகளும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு மற்றும் எஸ்டிபிக்கு தலா 2 தொகுதிகளும், தமிழக வாழ்முறை கட்சிக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் 3 முதல் 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தனியரசு அருணாஸ், தமிமுன் அன்சாரியும் திமுக கூட்டணியில் தொகுதி கேட்கிறார்கள். உத்தேச பட்டியல்: திமுக 125, காங்கிரஸ் 25, இந்திய கம்யூனிஸ்ட் 6, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 6, விடுதலை சிறுத்தைகள் 6, மதிமுக 6, மக்கள் நீதி மய்யம் 3, மனிதநேய மக்கள் கட்சி 2, முஸ்லீம் லீக் 3, எஸ்டிபிஐ 2, வேல்முருகன் 1 ஆகிய தொகுதியில் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிகிறது. இதில் ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்தால் 3 தொகுதிகளும், தேமுதிக வரும் பட்சத்தில் 6 தொகுதிகளும் ஒதுக்கிட வாய்ப்புள்ளது. இதில் தேமுதிக வரவில்லை என்றால் திமுக கூடுதல் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளது.